Hi, hello, welcome to my channel, All-Rounder Bala. என்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓவில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் கான்செப்ட்னு சொல்லிட்டே இருக்காங்களா. ஃபியூச்சர் கான்செப்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்ட் 1. அது தெரியாது, அது ஆல்ரெடி பார்க்காம இருந்தீங்கன்னா வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் பார்ட் 2 வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் கான்செப்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்களா. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு சீக்கிரமாக வந்து வித்ட்ரால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோ போகிறதுக்கு நம்ம சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி எஸ்பிஓல இம்பார்ட்டான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவில் ஃபர்ஸ்ட் அப்டேட் எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் இது ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணுங்க கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து ஜாயின் பண்ணல, பட் நீங்கள் கமெண்ட்டில் அதாவது யார் ஜாயின் பண்ணுவீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இந்த 2 நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது என்னங்கிறத நீங்கள் வந்துட்டு அந்த அப்டேட்டை பற்றி நம்ம சங்கர் சார் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் சொல்லுவார், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் செகண்ட் அப்டேட்டு எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக வந்துட்டு அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது வந்து 3 தடவை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எஸ்பிஓ அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைவேட் லிமிட்டட் வந்து அப்ரூவல் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ரீசன் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்களாமா. அந்த ஆர்கனைசேஷனுங்கிற வேர்டு இருக்கிறதுனால அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சங்கர் சார் சொல்லியிருந்தார். அது என்னங்கிறதே வந்துட்டு அதுக்கு வந்து ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. பட் அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொருக்கா வந்து மோடி வந்துட்டு அந்த ப்ரைவேட் லிமிட்டடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. மெயின் ரீசனாக வந்து நேம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களாமா. நேம் சேஞ்ச் பண்ணுவாங்களா என்னங்கிறது இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கு இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. எஸ்பிஓ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த ரீசனாக இருக்கலாம், இந்த ரீசனாக இருக்கலாம், இதனால் வந்து எஸ்பிஓ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நானும் வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்துருந்தேன். பட் அந்த மாதிரி ரீசன்லையும் இல்லை. பட் அவங்க சொல்கிற அஃபீஷியல் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரீசனுக்கு தான் வந்துட்டு அவங்க நியூஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக் ஹேண்டில் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓப்பன் ஆகிறதுக்கு டிலே ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அப்ரூவல் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேக் ஹேண்டில் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து மெயின் ரீசனாக அவங்க சைட்லேருந்து சொல்கிற ரீசன்ஸ். ஓகேங்களா, அவங்க கொடுத்த ஒரு முக்கியமான அப்டேட். வீடியோவில் தேர்ட் அப்டேட்டு எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நியூ ஃபியூச்சர் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிற ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து மெயினாக வந்து இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சரிங்களா, எஸ்பிஓவில் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து பேக் அண்ட் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இது வந்து மெயின் ஃபியூச்சர் கான்செப்டாக வைக்கிறாங்க. அந்த மெயின் ஃபியூச்சர் கான்செப்ட்லேயே வந்து இப்போ வந்து முதல் படி எடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா, இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இப்போ சங்கர் சார் சொல்லியிருந்தார் காலையிலேயே. என்ன சொல்லியிருந்தாருன்னா அதை பற்றி என்ன ஒரு டீட்டெயிலான ஒரு இது சொல்லியிருந்தார். டீட்டெயில் கிடையாது, ஒரு லீக் மாதிரி கொடுத்துருந்தாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல. பட் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இல்லாத இடமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வேர்ல்டு வைட்லேயே வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இருக்கும், ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது என்ன அப்ளிகேஷன், என்ன கான்செப்டில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. பட் இது ஒரு அப்ளிகேஷன் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வர போகிறாங்க. இது ஒரு புதுசான எஸ்பிஓவில் இது வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பார்ட் டைம் ஜாப் தான், இந்த மாதிரி தான் பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் இந்த மாதிரி பண்ணுவாங்களாங்கிற ஒரு டவுட்டே இருந்துச்சு. இப்போ அவங்களே இதையும் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா, இது எந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ பிஸ்னஸ் ரிலேட்டட் கான்செப்ட். ஓகேங்களா, இதோட ஃபோர்த் அப்டேட்டு இந்த எஸ்பிஓவில் வந்து இந்த நியூ புதுசாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் கொண்டு வரதுனால அதில் நம்மளுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மணி வந்து வித்ட்ரால் போட்டு நம்ம வந்து 1 மந்த்தா 2 மந்த்தாக வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். சரிங்களா, ஒவ்வொரு தடையும் வித்ட்ரால் எடுக்கும்போதும் எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இந்த மணி ரிலேட்டடாக வந்துட்டு இவங்க வந்து வித்ட்ராவலே கொடுக்க மாட்டேறாங்கிற ஒரு மெயின் ரீசனாகவே போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா, இப்போ அதுக்கு வந்துட்டு அந்த நியூ கான்செப்டில் வந்து ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்காங்களாமா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து அந்த நாளே வந்து வித்ட்ரா எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த இதுலேயே வந்து யூஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி
ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது எதில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியல. பட் அதை பற்றி இன்னும் டீட்டெயில் கிளியர் கட்டாக வந்து அந்த இது தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அதை வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் வந்துட்டு ஒரே நாளில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து வித்ரா எடுத்துக்க முடியும், அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த ஆப்லேயே வந்து யூஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் இன்னொரு இது வந்துட்டு கொடுக்க போகிறாங்களாமா. பட் இந்த அமௌண்ட், இந்த டெய்லி வந்துட்டு ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதில் பேயிங் ஸ்லிப்புன்னு இருக்குல்ல, அது வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ சைட்லேருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி, அதில் ஒரு 3 மெத்தடில் வந்து நம்மளுக்கு வந்து மணி வித்ராவல் கொடுக்க போகிறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபியூச்சர் கான்செப்டில், அந்த ஃபியூச்சர் கான்செப்ட் வந்து வந்துச்சுன்னா இந்த 3 மெத்தடில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மணி வந்து வித்ராவல் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு. வீடியோட 5th அப்டேட்டு, எஸ்பிஓக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த அவங்க வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியை விட்டே வந்துட்டு ரிமூவ் ஆகி போயிருங்க. சரிங்களா, இது மெயினாக அந்த பார்ட் டைம் ஜாப்ங்கிற நம்ம எப்பவுமே வந்து பார்ட் டைம் ஜாப் சொல்கிறோம். பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கேட்டகரி விட்டே அவங்க வந்துட்டு அதை ரிமூவ் பண்ண போகிறாங்க. இதுதான் அவங்க வந்து ஃபியூச்சர் கான்செப்ட்னு சொல்கிறாங்களே, அது வந்துட்டு தனியாக ஒரு இதிலே வந்து கொண்டு போகிறாங்க. சரிங்களா, இப்படி தான் வந்துட்டு அந்த பார்ட் டைம் ஜாப் கேட்டகரி விட்டே வந்துட்டு எஸ்பிஓ வந்து ரிமூவ் ஆக போகுது. இதுதான் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. இதோட 6th அப்டேட்டு, ரீஃபண்ட் ரிலேட்டடை பற்றி பார்க்க போகிறோம். ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இதில் வந்துட்டு போல் வச்சுருந்தாங்கல்ல, அதில் வந்துட்டு 3% மக்கள் வந்துட்டு ஓட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 3%னா ஒரு 3000 பேர் கிட்ட வந்து ஓட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இப்போ வரைக்கும் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணாங்க. எஸ்பிஓவில் வந்துட்டு பிஃபோரே லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சில ரீசன்ஸை சொல்லி வந்துட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சில பேர் வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது எத்தனை பேர் மெயில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 111, அதாவது 0101, ஓகேங்களா, அதாவது 101 பேர் வந்துட்டு வந்து ரீஃபண்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க போல். அது வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு ஃபேக்காக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் வந்துட்டு கரெக்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கிறது இன்னும் வந்து டீட்டெயிலாக கண்டுபிடிக்கல. பட் இது வரைக்குமே வந்துட்டு இவ்வளோ நோட்டிஃபிகேஷன், இவ்வளோ மெயில் வந்து சென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவங்களுக்கெல்லாம் ரீஃபண்ட் கிடைக்குமாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 100 பேர் தான் இருக்காங்க. அதாவது சரி 3%ல் வந்துட்டு 3000 பேர்லேயும் வந்துட்டு இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. இவ்வளோ பேர் தான் வந்து கொடுத்துருக்கு, இவ்வளோ பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி கொண்டு வர போகிறாங்கிறது தெரியல. யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் கிடைக்கும் போதுங்கிறது நம்ம வந்துட்டு இனிமேல் அப்டேட் வரும்போது பார்க்கலாம். எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நியூவாக கொண்டு வர போகிற கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு ஓட்டிங் வச்சுருக்கேன். அதில் போய் ஓட் பண்ணிட்டு போயிருங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து ஓட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த கான்செப்ட் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் அந்த போர்டில் கமெண்டில் சொல்லிட்டு இந்த அப்டேட்டோட வந்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய அப்டேட்டை வந்து நான் இந்த வீடியோவும் சரி போன வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் வச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். பக்கத்தில் பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் வச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. யாராவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.